அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டைம் டிராவல் கொடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுல வந்து 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? ஓ நாங்க நாங்க பரதகலாஞ்சலியில விதமான ப்ரொடக்ஷன்ஸ் ஓகே, நான் ரிலீஜியஸ் ரிலீஜியஸ் முக்கிய புராணம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஈவன் பொலிட்டிக்கல் பண்ணியிருக்கோம். இதுல ஹிஸ்டரி எடுத்துட்டோம். அதாவது சங்கமித்ரா சம்ஸ்கிருதத்துல எழுதின நாடகம். அது எங்ககிட்ட நாட்டு நாடகமா பண்ண சொன்னோம். அது பண்ணப்போ அசோகனோட கேரக்டர் ஸ்டடி. அவர் முதல்ல ரொம்ப ஒரு ட்ரெச்சரஸ், ரொம்ப எப்பவுமே வந்து வார் வார் போர் போர்னு சொல்லிட்டு ஒரு அலைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆஃப்டர் என்கவுண்டர் வித் பொண்ணு சொல்லிட்டு தான் மாறி புத்த மதத்தை தழுவிட்டு அந்த கம்பீரமான அந்த ஒரு ராஜா சரி சக்கரவர்த்தி எப்படி இருக்கணுமோ அது ஒரு கேரக்டர். அப்ப எல்லாரும் என்ன துச்சமா நினைச்சுட்டு நான் தான் பெரிய அந்த ஒரு அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரத்துல அப்படியே போய் புத்த மதத்துல போய் சேர்ற அந்த டிரான்ஸ்பார்மேஷன். அதனால அது அன்புக்காகவும் அந்த சமாதானம் தானே எல்லாருமே வேண்டது. பெரிய உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த கேரக்டர் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்ப வந்து காட் வந்து எஸ்மா தசரதனும் கைகேயி. தசரதன் கைகேயி கைகேயி இந்த வரங்கள் 2 வரங்கள் ஆமா கலைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பேசுறாங்க 2 பேருக்குள்ள ஒரு ஷாக்டா போயிடுறாரு. 2 வரங்கள் அதுவும் பண்ணிருக்கோம். அதை தவிர நான் வந்து கைகேயி கிட்ட பேசுற அந்த பிரெயின் வாஷ் பண்றது கைகேயி தசரதனுடைய சம்பாஷணைகள் அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அது ஞாபகம் இருக்கா? இல்ல ஏன்னா உங்களுக்கு வந்து டான்ஸ்ல வந்து நீங்க உங்களை பேச வைக்கிறத விட அந்த உங்களோட அந்த கண்ணு அந்த இதுதான் ரொம்ப பேசுறது. அதனால நானே இப்படி கேக்குற கிடைத்தால் கண்ணும் கரையும் என்ற கதை போல நிறைய இருக்கு. நிறைய பண்ணுவோம். எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வரும். அப்ப எல்லாருக்கும் ஆடியன்ஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் பாருங்க ஒட்டி போய் அப்பா இதே ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டோம் காட்டுக்கு போக ரொம்ப வெரி எமோஷனல். இல்ல அவர் பண்றது நமக்கே கண்ணலாம் உண்மையில அந்த ரெக்வெஸ்ட் பண்ண அந்த கெஞ்சர் அந்த ப்ளீடிங் சொல்லுவோம்ல ரொம்ப எப்படி இவ்வளவு ஞாபகம் கடினமா இருக்கணும். கைகை அப்படியே ஆச்சரியமா மனசு அப்படியே நல்லா வைக்கணும். ஒரு கச்சேரி முடிச்சுட்டு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அக்கா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க எப்படி மாசுக்கா அந்த மாதிரி இருக்கலாம் அப்படியே ஒன்று போயிட்டா நீங்க அப்படி நான் கேரக்டர் பண்ணேன் நான் இந்த மாசுல திட்டு நீ இப்படி கேட்க அப்படி காலை வந்து விடுற நீங்க வந்து பார்த்தா இப்படியே நிக்கிறீங்களே எனக்கு பிடிக்கவே இல்லை. That is the success of the இது இல்ல ஒரு சினிமால அடுத்த கொஸ்டின்ஸ் அதுதான் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல நீங்க ஒன்னு எடுத்து கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து மிஸ் பண்ணிடுவா, கீழே விழுந்து உடஞ்சிடும். சோ யூ வில் ஸ்லாப். இடத்துல அவ்வளவு அடிச்சிருக்கேங்க. நிஜமா அடிச்சிட்டீங்களா? படத்துல அநீதினு பேர் அந்த படம். இதுல 3 இடத்துல பாவம் என்னோட வேலை செய்யற பொண்ணு அவ இந்த மாதிரி ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு தப்பு பண்ணிடுவேன். யாருக்கும் பிடிக்கல பண்ணது. அது வேற புரியுது. அந்த ஆக்டிங் வந்து அப்படியே ரியலா இருக்க மாதிரி இருந்திருக்கு. நீ அப்படி இல்ல உங்களை பார்க்கவே பிடிக்கல எனக்கு அப்படின்னு நான் ஆக்டிங் ஆச்சே என்ன வேணா பண்ண முடியும் இல்லையா? அப்ப எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இப்ப நாங்க இப்ப வந்து ஒரு விஷயம் நேத்திக்கு நடந்தது ரெக்கலெக்ட் பண்றதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கிறது. அவ்வளோ நீங்க வந்து ஸ்பான்டேனியஸா கேட்கும்போது அவங்க கரெக்டா அப்படியே இது பாடுறாங்க. நீங்க அப்படியே கரெக்டா அந்த சீக்வென்ஸ் என்ன ஒரு எனர்ஜி உங்களோட மேஜிக் என்னது? மேஜிக் எல்லாம் நாட்டியம் தான். நாட்டியம் எல்லாமே நாட்டியம். அதுதான் சாதனை.
அது அதுதான் உயிர். அது இது இல்ல, அது என்ன மூச்சு. மூச்சு. மூச்சு பேச்சு. அது அதான் அம்மாங்க செஞ்சே காட்டிட்டாங்க. யோகாபியாசம். ம். இது சொல்லுவாங்க சம்பூர்ண யோகம் இதன் நாட்டியம். ம். சம்பூர்ண யோகம். சம்பூர்ண யோகம்னா அந்த யோகம் வேற ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டியமே. ஆமா, பிராணாயாமம் எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறதுனால இந்த மெமரி பவர் முக்காவாசி நாட்டியம் ஆச்சாரியர்களுக்கும் நல்ல மெமரி பவர். ரொம்ப இதெல்லாம் நிறைய நாங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. உங்களை பார்த்து அந்த மெமரி பவர். நாட்டியம் கத்துனா அது ஒரு யோகம் மாதிரி. அதனால மூளைக்கும் உடம்புக்கும் பெரிய அதாவது தபசு. சரீரத்துக்கும் மனசுக்கும் ஆன்மீகத்துக்கும் சரீரம் மனசு and ஆன்மீகம். கொண்டு போறது நாட்டியத்தில் ஒண்ணுதான் முடியும். எல்லா கலையும் நல்லதுதான், ஆனா நாட்டியக்கலைக்கு சம்பூர்ண யோகம் அதுல எல்லாமே இருக்கு. நாட்டிய சொல்லுவாங்க நதத் சல்பம் நதத் ஞானம் நாசா வித்யா நசா கலா நாசோ யோகோ தத் கர்ம நாட்டியஸ்மன் என்ன திருஷ்யது. நாட்டியத்துல இல்லாதது ஒண்ணுமே இல்ல. என் திருஷ்யது என்ன திருஷ்யது? இதுதான் திருஷ்யது அப்படின்னு நாட்டிய சாஸ்திரத்துல பரதமுனி சொல்லியிருக்காரு. சோ அது கரெக்ட் தான். அது நல்ல விதமா சாதனை செய்தா அது நம்மளுக்கு எப்படியும் உதவும். அதான் எப்படிமா நாட்டியத்துல இருந்து வந்து இந்த ஒரு பாதைக்கு ஒரு டான்ஸ் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருந்தது. திடீர்னு பார்க்கும்போது ஒரு ஆட்ல வரீங்க 2 பேரும் கியூட் கப்புள்ஸா. எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம டான்சர்ல அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. அது வந்து வேற ஒரு பரிணாமம்ல. அது அவ்வளவு கூல் அண்ட் சில்லா எப்படி 2 பேரும் பண்ணீங்க? முதல்ல ஒண்ணு சொல்லட்டுமா, நாங்க நாட்டியம் இவ்வளவு பண்ணி லோகம் பூரா பிரசித்தமா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அந்த ஆடு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் இது வந்து ஃபார்ச்சுனேட்டா சொல்றதா அன்பார்ச்சுனேட்டா சொல்றதா தெரியல. பட் நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அது வந்து அவ்வளோ சில்லா அவ்வளோ கூலா எவ்வளோ ஒரு கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுப்பா? அதுவும் ஆமா, வோடஃபோன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே. ஆமா, எல்லாமும் இருக்குது. இப்ப கூட ஜொமேட்டோ டொமேட்டோ ஒரு சாரிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன் உங்களோட. தனிஷ்க்கு சாரீஸ் இதை பார்த்தேன், வோடஃபோன் இதை பார்த்தேன் நானு. அது எல்லாமே அது நீங்க கப்புள்ஸாவே வந்துட்டு இருந்தீங்க. அது வேற வேற எபிசோட்ஸா இருந்தது. அது எப்படி அது வந்தது, அது பாட்டுக்கு வந்தது. அது எப்படி வந்தது இல்ல அப்படி இல்ல. சில பேர் வந்து இல்ல நாங்க இந்த இதுல இருந்து வந்தா எங்களை ஐ மீன் லைக் ஏதாவது ஒரு கிரிட்டிக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டாங்க. வோடஃபோனுக்காக பண்றீங்களா கப்புள் அப்படின்னு ஒரு நாள் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்னோட பையனுக்கு அவரோட ஃப்ரெண்ட் யாரோ ஃபோன் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. why not வந்துட்டு வோடஃபோனை பத்தி ஏதாவது காமிக்கணும் பேசணும் அவ்வளவுதானே. அப்படிதான் நாங்க நினைச்சிருந்தோம். அது என்னடான்னா ஒரு பெரிய அது ஒரு ஃபிலிம் மாதிரி இருந்தது. அது அடுத்த நாள் கோவா போனோம். இன்னைக்குன்னா நாளைக்கு டெஸ்ட் அவங்க இது பண்ணாங்க, ஓகே பண்ணாங்க. அடுத்த நாள் வீவர் கோவா. இல்ல அது நாங்க அது நடிப்போம் இல்லையோன்னு சந்தேகம் அவளுக்கு எப்படி வந்து பண்ணோம். எங்க பேரு கேட்ட உடனே அந்த டைரக்டர் இருக்காரு என்ன வர்மா, பிரகாஷ் வர்மா, அவர் இம்மீடியட்டா ஜம்ப் ஆன் தி நேம் and they said please bring them அப்படிதான் சொல்லிட்டாரா அந்த காஸ்டிங் டைரக்டர். don't ask next question, nothing, just bring them. இங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் கோவால அடுத்த 2 நாள்ல கோவால இருக்கும். அப்பதான் அந்த பிரகாஷரா பாக்குறோம். அவரே and it's a big hit. it was a big hit. என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாது. ரோல் என்ன பண்ண சொல்ல போறோம், என்ன போட்டுக்க போறோம், எப்படி என்ன ஒரு ஐடியாவும் இல்ல. போனோம் அப்படியே எல்லாம் அப்படி அப்பப்போ நடந்தது. மிரக்கிள்னு சொல்றது. நாங்க செட்டில் முதல் நாள் செட்டு எங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் செட்டு. அவரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணா ட்ரெயின்ல இறங்கணும். நிஜமான ட்ரெயின். டிரைவர் இருப்பாரு, அவரை பத்தி அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலா நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க கரெக்டா
அதே சொன்னபடி ஒரு ஷார்ட்ஸ் இருந்தீங்க. மாத்திரம் அவங்க என்ன பண்ணி இறங்கி ஆக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஓகேன்ட்டாங்க. அப்புறம் பாலிவுட்ல இருந்து நிறைய க்ரூ இருந்தாங்க, கேமரா க்ரூ எல்லாம் வந்துட்டு அவரு ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்ச உடனே வந்துட்டு நீங்க யாரும் ஹாலிவுட் டான்ஸரா ஹாலிவுட் ஆக்டரான்னு கேட்டாங்க. இல்லையப்பா இல்ல எங்களுக்கு தெரியும் ஹாலிவுட் இல்ல பாலிவுட் பாலிவுட். இல்ல நீங்க என்ன ஒரே ஷாட்ல எல்லாம் முடிச்சுட்டீங்களோன்னு எக்ஸ்பீரியன்ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ். அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஆக்டர்ஸ் நினைச்சுட்டு உட்கார்ந்து ஒரே டேக்ல முடிச்சிட்டீங்களே. நாங்க நாட்டிய ஆச்சரியம் நாங்க சினிமா ஆக்டர்ஸ் சர்ப்ரைஸ் பசங்க தான் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ். க்ரூவா பெரிய பெரிய கேமராவும் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 பேரு ரயில்வே ஸ்டேஷன்ல தட் ஃபிலிமுக்கான. அதுதான் ஸ்டேஷன் ஆச்சே, இதுல நாங்க இறங்கி டிரைவரை பார்க்கணும். அதோட போன் ஏதாச்சு. ஆமா அவ்வளவுதான், அந்த போனை வச்சுட்டு அது பண்ணணும். அதை டக்குன்னு அவர் சொன்ன மாதிரி நாங்க பண்ணிட்டோம். எப்படி எங்களால பண்ண முடிஞ்சதுன்னு அவளுக்கு ஒரே ஆச்சரியம். நடக்கிறது என்ன நடக்க போறது அப்படியே கேஷுவலா அதை ஒரு எடுத்துட்டோம். சாதாரண ஆக்டரா இருந்தா நிறைய கட் கட் பண்ணி சொல்லிட்டு அதை ஒரு ஷாட்லயே கொடுத்தாரு எங்களுக்கு. This is the situation. Just do what you feel like. அவ்வளவுதான். அது கிளிக் ஆச்சு. அதுக்கு எனக்கு முதல்ல எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருந்தது. ராஜீவ் மேனன் ஒரு பெயிண்ட்டுக்காக நீங்க மட்டும் அதுக்கு அது என்ன காஸ்ட் பண்ணாரு பாட்டு வாத்தியார். ஒரு பிளேபேக் சிங்கர் பாலகிருஷ்ணன் வந்து என்னோட சிஷியன் மாதிரி. ஒரு ஓல்டு ஹவுஸ். அந்த ஸ்லோகன் இட்செல்ஃப் became very famous. ഞാൻ എനിക്കും വയസ്സായി എന്റെ വീട്ടിലും വയസ്സായി அப்படின்னு ஸ்லோகன். பெயிண்ட் அடிச்சா புதுசா எடுத்து ஃப்ரெஷ் ஆயிடுது. வீடு பெயிண்ட் அடிச்ச உடனே வாத்தியாரும் உற்சாகமாயிட்டார். ஐடியா ரொம்ப ஹிட் ஆட். அதாவது நான் மட்டும்தான் பண்ணேன். அதுல இருந்துதான் அது கிளிக் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோன்றது. மேபி ஆனா இது வந்து கப்புள்ஸா பண்ணும்போது ரொம்ப கியூட்டா இருந்தது. ராஜீவ் ஆபீஸ்ல கேட்டப்பறம் தான் இந்த மாதிரி கப்புளுக்கு வேணா கேட்டு பாருங்க அவருதான் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா இப்போ வந்து நம்ம இந்த அதை கேட்க இன்னும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா எவ்வளவு பெரிய பொக்கிஷம். நீங்க உங்களோட அனுபவங்களை வந்து இவ்வளவு அழகா ஷேர் பண்ணி இன்னும் நிறைய இருக்கு கேட்கறதுக்கு. பட் உங்களுடைய இந்த டைமை வந்து நான் ரொம்ப எடுத்துக்கணும்னு ஒரு பயமும் இருக்கு. அதனாலப்பா அடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கலையை வந்து ஒரு கமர்ஷியலா பார்க்காம இதை வந்து உங்களோட ஆத்மாவா உங்களோட இதுவா பாருங்க. இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போக போறோம், இதன் மூலமா நம்மளோட சமுதாயத்துக்கு வந்து பார்ட் ஆஃப் லைஃபா இருக்கணும். நம்ம சமுதாயத்துக்கு வந்து இந்த கலையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும். கலைனால பல நல்லதும் நடக்குது ஊர்ல நமக்கு, நம்ம ராஜ்யத்துல. அதுக்குதான் அதனால பாரதம். பாரதம்னா பாரம் தாரயதி இது பாரத. இக்னரன்ஸ் போக்குற நாடு, அஜ்ஞானத்தை போக்குற நாடு, அஜ்ஞானத்தை போக்குற நாடு பாரத். அதனாலதான் நான் ரொம்ப நாளா இந்த பேரு நீங்க எல்லா இன்டர்வியூல இந்த பாரதம் சொல்றத வந்து தவறாம அதை வந்து சொன்னீங்க. எப்படி ருக்மணியம்மா கலாக்ஷேத்திரம் போது இந்த பாரதம்ன்ற வார்த்தையும் தவறாம வருது. ரொம்ப நாளா நான் என்னோட கேம்பெயின் இந்த ஊருக்கு பாரதம் தான் வேணும், இந்தியாங்கிற பேரே போகணும், எடுத்துடணும்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் அதுக்கு ஒரு கூடிய சீக்கிரம் ஒபிஷியலா இப்போ அன்ஒபிஷியலா இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே, நம்ம நாட்டியத்துக்கும் பேரு பாரத நாட்டியம். அதனால இந்த நாட்டியத்துல எல்லாமே இருக்கிறதுனால அதுல இருந்து நமக்கு எல்லா நன்மைகளும் வருது நிச்சயமா, உறுதியா. வேற என்ன நீங்க கேட்டீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம எடுத்து போறோம் வருங்கால அவங்களுக்கு இது தொழிலா எடுத்துனா அது கமர்ஷியல்னு பேர் கொடுத்து. நம்ம இந்த காலத்துல இந்த முற்போக்கு போயிட்டே இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்மளுக்கு அது வச்சுன்னு குழப்பம் நடத்தலாம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கலைஞர் நிறைய கொடுத்துட்டு
அவன் கேட்காமையே கொடுத்துட்டு அவளை போஷணம் பண்ணதுனால தான் இன்னைக்கு கலையால நம்ம வாழ்க்கையை நடத்துங்க. கரெக்ட். கலைங்கிறது நம்ம பொக்கிஷமா வச்சுருக்கோம். அதனால இந்த கலையே நான் எப்பவுமே சொல்றது, குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றது, கலையே ப்ரொஃபஷனலா எடுத்திருந்தா கூட அது கமர்ஷியல் நோட்டுன்னா பணம் பண்றதுக்கு மட்டும்தான் அது இல்லை. ஓகே. இப்ப பணம் ஆகிறது வரதே இல்லை. நம்ம நாட்டு கலைக்கு யாரும் சாம்பத்துக்கு ஃபண்டிங் ரொம்ப கொடுக்கறது. ஆனாலும் பசங்க எல்லாம் குழந்தைகள் எல்லாம் கத்துக்கிறாங்க. அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் நிறைய வளர்ந்துருக்கு. கலை நல்லா வளர்ந்துருக்கு நல்ல விதத்துல. ஆனா ஒன்லி கொஞ்சம் பேரு தான் அது ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து நிறைய காசு கிடைக்கும். கலையே ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் நோக்கத்தோட அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணினா கலைய ப்ரொஜெக்ட் பண்ணினா அந்த கலை உங்களை மேல கொண்டு. ஆனா அந்த கலை நம்மள இண்டிவிஜுவல் அந்த వ్యక్తిயை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக கலையை யூஸ் பண்ண கலையை கொச்சப்படுது வேண்டாத விதத்துல பண்ணிட்டு பணம் நிறைய கிடைக்கும் சொல்லிட்டு தன்னை என்ன பாருங்க அந்த ஒரு கிளாமர் கொண்டு வரதுக்காக கலை யூஸ் பண்ணும். கலை நல்ல திவ்யமா பக்தி ஸ்ரத்தையோட பண்ணணும். அது நல்ல வளர்ச்சியும் நிறைய புதுமையும் கொண்டு வரும். புதுமையை கொண்டு வரச்ச ஏதாவது நம்முடைய கலையை வந்து அதோட பாரம்பரியத்தை வந்து இழந்துடக்கூடாது. அதுதான் திவ்யமா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது. அந்த என்ன பண்ணினாலும் நல்லா பண்ண பக்தி ஸ்ரத்தையோட பக்தி இருக்கணும். அதுதான் குழந்தைகளுக்கு என்னுடைய கத்துக்கிறது. நம்ம ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறோமோ இல்லையோ, கத்துக்கிறது மனசுக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. நீங்க உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு இந்த கேள்வி வந்து கேக்குது. இப்ப இருக்க காலத்துல வந்து நிறைய பேருக்கு அந்த சகிப்புத்தன்மையும் பொறுத்து போற தன்மையும் இல்லாம ரிலேஷன்ஷிப்பை வந்து கேரி பண்ண முடியாம பாதியில இதுவாகிறது. ஸோ உங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க இந்த அளவுக்கு பாண்டிங் அண்ட் இவ்வளோ லவபிளா அவரு நீங்க சில வார்த்தைகள் வந்து அவங்க அழகா உங்களுக்கு எடுத்து கோத்து கொடுக்குறாங்க. அவங்க சொல்ல நினைக்கிறத நீங்க வந்து அவங்களுக்காக நீங்க பேசுறீங்க. ஸோ இந்த பாண்டிங் பார்க்கும்போது எங்களுக்கு அது ஏக்கமா இருக்கே. எங்க ஜென்ரேஷன்ல வந்து இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்க முடியாம நாங்க போராடிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்காக நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில இருந்த சில டிப்ஸ். ஆனா நீங்க அட்வைஸ்னே சொல்ல, ஏன்னா என்னோட இன்டர்வியூ எதுலையுமே நான் அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன்னா நிறைய பேருக்கு அட்வைஸ் பிடிக்காது. ஆனா நீங்க வந்து உரிமையா ரைட் ராயலா சொல்லலாம். உங்களோட அட்வைஸ்மா, ஒரு நல்ல அழகான ஒரு தாம்பத்தியம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சின்ன ஒரு பாட்டு இருக்கு எனக்கு. நீங்க பாடினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டுன்னு ஒரு ஸ்லோ கவிதை. കാലചക്രമിതു തുതിയുകയാണൊരു കാലവും നിൽക്കാതെ ഉന്നതമാക്കുക കുടുംബ ജീവിതം ഉന്നത കലയാണ് അത് ലോകി. கவி சொன்னது எனக்கு அர்த்தம் தெரியல. நீங்க அர்த்தம் நீங்க சப்டைட்டில்ஸ் லைஃப் போயிட்டேதான் இருக்கும். லைஃப் நம்ம லைஃப் வாழற காரணத்தை உன்னதமாக்குக குடும்ப ஜீவிதம். குடும்ப ஜீவிதத்தை உன்னதம் மேலுக்கு கொண்டு வருது. அதாவது ஒத்துமையோட குடும்ப ஜீவிதம் அல்டிமேட் கலா. குடும்ப ஜீவிதத்தை நல்லா நயிச்சு கொண்டு போக முடிஞ்சாங்க. அதுக்கு மேல கலை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கவி பேசு. அதனால அது கலையோட சேர்ந்து இதையும் கலையாக்கி ஜீவிதத்தையும் கலையாக்கி மாற்றணும். நோக்கத்துலதான் நான் எங்களுடைய ஜீவிதம் போயிட்டு எடுத்து சொல்ல தெரியும். சொன்னீங்க இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ள தைரியம் எனக்கு வேணும். அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அவருக்கும் வேணும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கொடுத்து வாங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் ஒரு பழமொழி இருக்கு. அது நம்ம எல்லா குழந்தைகளும் கத்துக்கணும். அது இன்டாலரண்டா நல்ல டாலரண்டா இருக்கணும். ஒரு ஆத்ம விசுவாசத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுண்டு ஒரு குடும்ப ஜீவிதத்தை கொண்டு போகணும்னு விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் அந்த முதல்ல இருந்து கல்யாணம் ஆனதுல இருந்தே
அந்த நாங்க சேர்ந்துதான் வாழும். அதுதான் நம்ம பூஜையில எல்லாம் ம் ப்ராமிஸ் எடுக்கிறோம் Correct. கல்யாணத்துக்கு. ம் கல்யாணத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அக்னி சாட்சியா நம்ம எடுக்கிறோம் நம்ம. அப்ப அது இந்த மனசுல நினைச்சுண்டு வாழ்க்கை பூரா ஒன்றாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுண்டு குடும்பம் நடத்தி ம் புரோஜனிஸை உண்டு பண்ணி அவளையும் நல்ல இடத்துக்கு நல்ல வழிக்கு பாதையை காட்டி கொண்டு போகணும். ம் அது நினைச்சுட்டே வாழ்ந்தோம்னா ம் எந்த எங்க பிரச்சனை பிரச்சனை எங்க சண்டை ஏன் டிவோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. அவசியமே சூப்பரப்பா. இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா முதல்ல இருந்தே அந்த அந்த நோக்கத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும். ம் விட்டு கொடுத்துதான் ஒருத்தர் விட்டு கொடுத்தா அடுத்த ஆளு ஆட்டோமேட்டிக்கா அவ ஆளு விட்டு கொடுக்கறது ஆரம்பிச்சு. so sweet. அந்த சகிஷ்ணுதான்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. அந்த தன்மை உருவாக்கிக்கணும். ம் நான் எப்போ கல்யாணம் பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டோம் அந்த டைம்ல அந்த சகிஷ்ணுதையும் கூடியே கொண்டு வரும். அதுதான் ரொம்ப சந்தோஷம்பா. அதான் எங்கள் வாழ்க்கையில உங்களோட பாலிசி. எங்கள் பாலிசியும் சரி அப்படித்தான் வளர்ந்துருக்கோம். ஒருத்தர் விட்டு கொடுத்து ம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்க கூடாது. ம் அத அவ ஒரு ஒரு என்ன சொல்றது, சங்கல்பமா. சங்கல்பம் பண்ணி ம் ம் அதுதான் அதுக்காக தான் கல்யாணத்துக்கு பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இந்த சங்கல்பமாவது எடுத்துக்கோங்க. சங்கல்பம் அண்ட் நிறைவா வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட உங்களோட அந்த அழகான அந்த பாவம் அபிநயத்தோட முடிச்சுடலாம். ஏன்னா இவ்வளோ நாள் பேசுறது கேட்கறத விட இப்போ முடிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் 2 பேருக்குமே பிடிச்சது? முதல்ல கிருஷ்ணகிட்ட இப்போ எதுக்கு வராதேன்னு சொல்லி கோச்சுக்கிறான். ம் அவர் இந்த மாதிரி யாரும் இருக்கா என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லி கடைசியில வாய் திறந்து பேசு. பேசினா கூட உன்னுடைய பேச்சோட அந்த சக்தி என்னோட மனசுல இருக்க இருட்டு அப்படியே போச்சுக்கு. நீ மன்னிச்சிருமான்னு சொல்லி நமஸ்காரம் பண்றாரு. தாங்கல சட்டம் ஸ்கூல். உங்களை இன்னைக்கு பார்த்தது, பேசுறது, உங்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டது, இப்படி லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது வந்து எங்களோட பாக்கியம் தான். இவ்வளோ இந்த நேரத்துல இந்த ஒரு வயதுல வந்து இந்த வயதுன்னு உங்களுக்கு சொன்னா எங்களுக்கு ஏன்னா நாங்க தான் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறோம். இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா எங்களோட இவ்வளோ நேரம் பேசினதுக்கு வந்து எங்களோட நேயர்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க வாங்கினதுல ஒரு அவார்ட்ஸ் இல்லப்பா, இன்னும் நிறைய உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு. அதை நாங்க பார்க்க போறோம். எங்களுடைய ப்ரேயர்ஸும் அதுல இருக்கு. அண்ட் நீங்க வந்து இன்னும் நிறைய குழந்தைகளை உருவாக்கி இந்த கலை வந்து இன்னும் பல நாடுகள்ல பல உலகம் இப்பவே நிறைய நீங்க பண்ணியிருக்கீங்க. பட் உங்க குழந்தைங்க இப்ப நீங்க எப்படி ருக்குமணி அம்மா அவங்கள பத்தி நீங்க பேசுற மாதிரி உங்களை பத்தி உங்க குழந்தைகளும் பேசுறோம். அதனால எங்களுடைய சார்பா உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களுமா. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்மா. நமஸ்காரம். வணக்கம்.